செய்யறாங்க, பாண்டியன் மூட்டை செய்யறாங்க. அந்த பாண்டியன் மூட்டை செய்யும் பொழுது ஒரு அழகான ஒரு மரகதக்கல் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சுவாமிக்கு ஒரு உள்ளத்தில் ஏற்படும். அப்படி உள்ளத்தில் ஏற்பட்டு மரகதக்கல் வைக்கலாமே அப்படின்னு அந்த மரகதக்கல்லுக்கு எங்க போறது அப்படின்னு நினைச்சிட்டு அப்போ அப்படி நினைக்கும் பொழுது பெருமாளுடைய அனுகிரகமா அவர் திருப்பியும் வந்து கணவர பெருமாள் சொல்றார், கல்கட்டால மாதவன் சேஷன் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட எந்த கருத்து நீங்க அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா கொடுப்பார். இவங்க போய் அந்த காலத்துல எந்த மாட்டா இல்ல போனா இல்ல தம்பியா ஒண்ணும் கிடையாது, ஆசாமிதான் நடந்து போனோம், வேற ஒண்ணுமே வழி கிடையாது. இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு பெரிய கல்வியை பண்ணிட்டுருக்கோம், இது மாதிரி பெருமாளுக்கு தேவைப்படுது, இது உங்ககிட்ட தான் இருக்கான் கேட்குறாங்க. அவங்க வந்து அவர் பெரிய மகன், அவர் பெரிய பக்திமான, அவர் வந்து வயதாக தான் இருந்தால் கூட அவருக்கு ரொம்ப பக்தி. இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ தூரத்தில் வந்து கேட்குறீங்கன்னாங்க, நான் கொடுக்காத முடியாது, நான் நிச்சயமா கொடுப்பேன், ஆனால் அந்த மாதிரி என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு. இந்த இடத்துல அவர் வீட்டில் இருக்கு, எடுத்து சொல்லுங்க. அங்கதான் வந்து அவருக்கு அந்த தெய்வீக செயல் என்பது அவர் பார்த்தாரு. என் வீட்டுல எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாது, ஆனா இவருக்கு தெரிஞ்சிருந்தா எவ்வளவு பெரிய மகாராஷ்டிரா நம்ம வீரோக்குள்ள இப்படி ஒரு அறை இருக்கு, அந்த அறைக்குள்ள இந்த தரவு பார்த்தீங்கன்னா இப்படி தரதா தரது தரவு இருக்கும், அதுக்குள்ள அந்த கல் இருக்கு அவர் கொடுத்து வச்சுட்டார். அந்த கல்லை வச்சு இந்த வீடை தயார் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த கட்டானுக்கு அந்த கல்லு மேல ஒரு கண்ணு, யாராவது தப்பா தெரியாது. அவங்களுக்கு என்ன பேர் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, 10 மாசத்து தங்கம் அவன் அப்படின்னு. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? 10 மாசம் தங்கம். 10 மாசத்து தங்கம் நான் நல்ல ஒன்று அர்த்தம் இல்லை. அந்த தங்கம் என்ன பண்றாரு, இன்னும் எத்தனை நாளைக்கு ஊதிட்டு எத்தனை நாளைக்கு அடிச்சுட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டா தானா பேரு கட்டிடலாம், வாங்கிடலாம், சொத்து சேர்த்துக்கலாம், பார்த்துக்கப்பா. அவன் மனதை மாற்றக்கூடியது 10 மாற்றும் தங்கம். விடுவாரா என்ன சொல்லுவான், தேர்ந்தெடுத்தவங்க நற்காத இருக்க முடியாதுன்னு. இப்ப என்ன பிரச்சனைனா பேரை அவன் குடிச்சிட்டு வேணும்னா என் கையில் நிற்கோ நீண்டா, அதுதான் இன்னைக்கு நடக்கிற. அது அப்படி அவரிடத்துல அந்த அற்புதத்தை இந்த கல்லை வந்து இவன் மாத்திட்டான்னு இவனுக்கு திருப்பியும் ஒரு செய்தி வருது. அதாவது விஷயத்தை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி இந்த பயம் வந்து நம்ம வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த கடலை நம்ம வச்சுக்கிறோம், ஆனா இவன் மாத்திட்டான் போலவுக்கு இந்த மாதிரி இருக்கு. அந்த பத்திர வெட்டிங்கெல்லாம் நடந்து போறாங்க, போய் கேட்கறாங்க என்னப்பா, முதல்ல வரைக்கும் போது இல்லை அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் வச்சுருக்கேன் ஆச்சா வந்து இந்த ராஜி ஒருத்தர் பல ஆரோக்கியம் உண்மையை ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிட்டு நான் மாத்திரம் வச்சுருக்கீங்களா, நான் திரும்பி பழைய கல்லையை வச்சு கொடுத்துறேன், எனக்கு கூலியே வேண்டாம் அப்படின்னு இல்லையா. அவருக்கு கூலி இல்லாத செஞ்சு வாங்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி தான் அவன் மாற்றி வைக்கணும். அந்த மாதிரி மாற்றி வச்சு அந்த கிரீடத்தை செய்து அந்த கிரீடத்தை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ரங்கநாதருக்கு சூட்டி மகிழ்ந்திருக்கிறார். அதனால பல ஆபரணங்கள் அவர் செய்து இப்படி அவருடைய தெய்வீக தன்மைகள் ஒவ்வொரு இடமாக செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து காஞ்சிபுரத்திலையும் அவருடைய கைங்கரியங்கள் எல்லாம் நின்றுடக்கூடாது அப்படின்றதுக்காக 5050 ரூபாய்க்கு தனியார் நிலங்கள் வாங்கி அதையும் அதே மாதிரி வீரகத்துக்கும் ஒரு பேருக்கு நிலம் வாங்கி அதையும் கொடுத்து கல்வெட்டாவே வச்சிருக்காங்க. சுவாமியுடைய கல்வெட்டுகள் வீரகத்திலேயே அதை வச்சிருக்காங்க. அவருடைய பாடல்ல ஒரு பாடல் தான் ஒரு திரைப்படத்துல ரொம்ப பிரபலமான பாடல், நின்னு கோரி வரணும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, எல்லாரும் கேட்கிறாங்க. ஆனா அந்த பாடலை பாடியது அன்பு பாடல், இசைக்கிட வர வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாடல் முழு கீர்த்தனையை அவர் தான் பாடினார். அது அந்த நிலையாக அந்த அலூரி சாமியுடைய கீர்த்தனைகள்
ராமானுஜருடைய மடம் ஸ்ரீரங்கத்துல பின்னாடி போனோம்னா தாயார் தந்தை பசுமா கோபுரத்தில் வெளியில வரணும்னா அங்கதான் ராமானுஜர் தங்கியிருக்க மடம். அந்த மடத்துல தான் அந்த நாராயண ஜீயர் அப்படின்றது இருக்காரு. இன்னைக்கு அவங்களோட வழிபடுறவர்கள் வர்றாங்க. அந்த நாராயணத்தை நான் எங்க அந்த அடைமனவாத ஜீயர் சொன்னேன் இல்லையா, தஞ்சாவூர் ஒரு ஜீயர். கடைசியா அந்த ஜீயர் வந்து அடியிருந்தால் ரொம்ப அவருக்கு அன்பு பார்க்கும். அந்த மாதிரி இனிமேல் ஒரு மனிதரை ஆக்க முடியுமான்னு தெரியாது. அந்த மாதிரி என் மேல அவருக்கு வந்து அவ்வளோ அன்பு அவ்வளோ பார்க்கும். வழிபாடு நம்ம சேவைக்கு வந்து அடியன் வரலன்னா ஒரு 25 போன் கால் வரும். இன்னும் வரலையே எப்போ பொறுத்தீங்களா இவருக்காகவே நான் போட்டு இறமையா இருக்கிறது. அது போனோம்னா கூட அவர் மனம் ஃபுல்லா எல்லாரும் பட்டு தூங்கிட்டு இருக்கோம். இடமே இருக்காது, நம்ம உட்கார்றது கூட இடம் இருக்காது. என்ன பண்ணுவாருன்னா அவருடைய ஈசி சேர், அந்த ஈசி சேர்ல அடிய ஆனா அவர் வந்து சூழ்நிலை அவர் வயசு என்ன 75 வயசுக்கு கிட்டத்தட்ட இருப்பார். இவர் தள்ளாத நிலையில் இருந்தார். இருந்தா கூட அவர் சொல்லுவாருன்னா இவ்வளவு நேரம் இதுதான் இருந்தேன், ஜியரை தொடக்கூடாது, ஜியர்கிட்ட வரக்கூடாது, ஆட்சி குறிச்சு ஊரெல்லாம் பெரிய ராமா நடக்கும் இல்லையா. நாய் தள்ளி நின்று பேச அங்க போய் இங்க இப்படிப்பட்ட ஒரு இந்த ஈசியாவே நீ பார்த்தாதான் ஆச்சரியம். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்துருக்க, இதுல 1 மணி நேரம் ரெஸ்ட் எடு, நான் போகும்போது கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. நிறைய மணி கடைசியா இருக்கும் சுவாமி. அவ்வளவு வந்து எப்படிதான் அறியனால அவ்வளோ ஏற்படுதுன்னு எனக்கே புரியல இன்னும். அப்படி என்னமோ அவங்களோட அனுகிரகம் நமக்கு இருந்தால் ஒரு இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. அதுபோல இந்த நாராயண ஜீயத்துல அவர் வந்து அங்கே துறவரம் பேர் சொல்றாரு. பஞ்சநாராயண ஜீயர் அப்படின்னு அவருக்கு பெயர். இன்னைக்கு அந்த மடம் இருக்கு. அந்த மடத்துல தான் 72 வயசு துறவரம் மேற்கொள்றாரு. துறவரம் மேற்கொள்ள அந்த துறவரங்கம் மேற்கொண்ட பிறகு அவருக்கு வந்து திருவேங்கட ராமானுஜ ஜீயர் அப்படின்னு பெயர் வருது. அந்த ஜீயராக அன்று முதல் அவர் இருக்கிறார். அப்போ பெருமாள்கிட்ட அவர் வேண்டிக்கிறார், நான் எத்தனை நாளைக்கு இன்னும் கஷ்டப்படுறது, நான் எத்தனை நாளைக்கு இங்கே இருக்க முடியும், கூடுமான வரையில் என் சொன்ன வேலையெல்லாம் நான் செஞ்சு கஷ்டேன், அதனால இனிமேல் நான் இங்கே கஷ்டப்படணும்னு இல்லையே, அது ஏதாவது செய்து என்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர் பல முறை கேட்டு பார்த்துட்டார். பல கோயில்களுக்கு பெரிய பெரிய கைங்கெல்லாம் இருக்கார். அந்த ரங்கநாதருக்கு பண்ண மாதிரி வட திருவரங்கம்னு இருக்கு இங்க நெல்லூர்லயும் அதே மாதிரி ரங்கநாதர் ஒருத்தர் இருக்கு. அவ்வளோ பெரிய கோயில் இல்லை, இருந்தாலும் அதே அமைப்பு. ஏன்னா அந்த கோவில் வாசல்லையே அந்த தண்ணி ஆறு போடும், இந்த பெண்ணாறுன்னு நினைக்கிறேன் இல்லையா, அது வந்து அந்த ஆறு வந்து அங்க அப்படியே கோயில் வாசலே விடும். இங்க எப்படி காவேரி அங்க ஓடி இருக்கோ, காவேரிக்கும் திருவரங்கம் கோயில் ரொம்ப டிஸ்டன்ஸ், ஆனா இங்க அப்படி கிடையாது. நம்ம கோபுரத்தான் கால வச்சுனா தொடர்ந்து தண்ணி தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம். அது அங்க வந்து அதே மாதிரி அங்க கோபுரம் பண்ணி கொடுத்துருக்காரு. பல நகைகளை இருக்காரு, பல கண்ணீரை பண்ணியிருக்காரு. இப்படி எத்தனை கோயிலுக்கும் நம்ம திருவிழத்துக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. திருக்கடற்கரை மகாபலிபுரம் கோவிலுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இவ்வளவு கைங்கரியெல்லாம் அவர் மாற்றி 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 செய்து கொடுத்துருக்காரு. இன்னைக்கும் அவருக்கு வந்து ஒரு இவ்வளோ வந்து ஒரு விழா மாதிரி இப்போ வரக்கூடிய நிலையில அவர் வந்து இந்த மாசி மாதம் சப்தமி திதியில 1877 அன்றைக்கு திங்கட்கிழமையா இரவு கபால மோட்சம் பெற்று இரவரம் அடைந்தார். அப்படின்னு என்னன்னா அந்த பெரியவங்களுக்கெல்லாம் அந்த ஆத்மா வந்து வெளியில போகும்போது ஜோதி ரூபமா தான் வெளியில போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து அந்த தலை வெடிச்சிட்டு தான் போகும். அவங்களாம் அவங்க உயிர் வெளியில பிரியும் போது, ஆத்மா வெளியில பிரியும் போது உடம்புல இருந்து போறதுல தலை வெடித்து போகிறாங்க. கபால மோட்சம் அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. அதே போல கபால மோட்சம் ஏற்பட்டு போனார் அப்படின்னு சொல்லணும். நம்மளோட சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது வளையாது இருக்காரு எலும்பு, அந்த இடத்துல டபுள் 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 அடிச்சுட்டு சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா 3 months அந்த எலும்பு வளர அது அந்த கபால மோட்சம் அவர் தெரிந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கபால மோட்சம் கட்டாதுக்கா தலையை உடச்சிடுவாங்கன்னாக்கா சாப்பியாருல அவர் 2 பணத்துக்காக கபால மோட்சம் கட்டாது அவர் தலையில டபால தேங்காய் படிச்சிருவாங்க. தேங்காய் கொஞ்சம் தேங்காய் உடச்சி ஒரு வழி பண்ணி அதெல்லாம் உண்டு. அந்த
அந்த மாதிரி கதையெல்லாம் நிறைய நடந்திருக்கு. இருந்தாலும் நம்ம சுவாமிகள் இப்படி வந்து அற்புதமாக கனவுதம் அடைந்தார். உடனே அவருக்கு ரங்கநாதனுடைய மரியாதைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு பிரம்மரத்தில் அவரை எழுந்தருள் பண்ணி அவரை வந்து ஆடவந்தார் படித்தலைன்னு, இந்த ஆடவந்தார் படித்தலை தான் ராமானுஜ தினமும் குளிக்கிற இடம். அந்த துறவிகளுக்கு மட்டுமே என்று ஒரு இடம் வச்சிருக்கிறார். அவருடைய சமாதி இருப்பதற்காக. சமாதின்னு நம்ம வைஷ்ணவத்துக்கு சொல்ற வழக்கம் இல்லை. திருவரசு என்றுதான் சொல்லுவாங்க. திருவரசு என்பதை அங்கே அவர்கள் ஏற்பாடு செய்து அவருக்கான இன்றைக்கும் அந்த சமாதி இருக்கிறது. அன்றைக்கு இந்த பங்குனி மாதத்துக்கு இந்த வந்து அன்னைக்கு சப்தமி அன்னைக்கு எல்லோருமாக சேர்ந்து இந்த வரக்கூடிய மாதத்துல எல்லாரும் சேர்ந்த மாசி மாதம் சப்தமி திதியில அவருக்கு அந்த நிகழ்ச்சியை செய்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து ஒரு 1000-2000 பேர் சேர்ந்து ராத்திரி முழுக்க பஜனைகள் எல்லாம் நடக்கிறோம். இங்கிருந்து நம்ம எல்லாம் போறாங்க. இப்படி ஒரு பெரிய மகான் வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு இடம் நாம் இருக்கக்கூடிய வேடுகிறோம். இந்த சுமைதாங்கிய ராமகிருஷ்ணா அவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் அந்த வாழ்ந்த நிலையிலே நமக்கு எல்லாருக்கும் அற்புதமான பாடல்களை கொண்டிருக்கிறார். பல கைங்கரியங்களை செய்திருக்கிறார். வேதம் போதுவதற்கு தனி பள்ளிக்கூடம் அமைத்திருக்கிறார். அதற்கான நிலங்களை வாங்கி வைத்திருக்கிறார். அந்த காலத்திலே 5000 வாங்கி போட்டிருக்காருன்னா எங்க போய் நிற்கும் இல்லையா? அவ்வளவு பெரிய மகானான் இருக்கும். இவ்வளவுதான் இருந்தார்ன்றதை விட நிறைய பேருக்கு நேப்பியார் அப்படின்னா யார் தெரியுமா? நேப்பியார் மெட்ராஸ்ல ஏதாவது இடம் தெரியுமா உங்களுக்கு? வெரி குட். நேப்பியார் பார்க். நேப்பியார் தெரியும். நேப்பியார் தெரியுமா? அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பல்கலைக்கழகம் பக்கத்துல வில்லா ஒரு இரும்பு பிரிட்ஜ், ஒரு அயன் பிரிட்ஜ் இல்லை, அதுக்கு பேர் நேப்பியார். அந்த நேப்பியார்ன்றது இந்த கவர்னர். நேப்பியார் பார்க்குன்னு சொல்றது இன்னைக்கு சிந்தாதிரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் எதிர்த்தா போல இருக்கக்கூடிய பார்க்கு தான் நேப்பியார் பார்க். அந்த நேப்பியார் பார்க்ல தான் அடியனுடைய தந்தையார் படித்த அப்படின்னு சொல்லுவார். இங்க இருக்கிற வழக்கையில தான் நான் உட்காந்து படிப்பேன். ராத்திரியில் வந்து தான் உட்காந்து படிக்கிற வழக்கு எனக்கு. ஏன்னா அவர் தங்கி படிக்கிற வீட்டில் வந்து 8 மணிக்கு மேலே விளக்கு எரியக்கூடாதுன்னு நிறுத்திட்டு வரலாம். என்ன இந்த வழக்கு தான் நிறுத்திடுவாங்க. எலக்ட்ரிசிட்டி வழக்கெல்லாம் கிடையாது. அரிக்கன் லேண்ட் தான். இந்த அரிக்கன் வழக்கில் வந்து தீர்ந்து போயிடும். எது மண்டை வந்து வெள்ளை ஆகிடாது நிறுத்திடுவாங்களாம். அதனால இவர் வந்து படிப்பாரு. அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே ஒரு காடை விளக்கு வச்சு படிப்பேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். கணக்கெட்டை போனதுக்கு காரணமே அதான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேப்பியார் பார்க்க நேப்பியார் தெரியும். இங்கேயும் ஒரு நேப்பியார் விருது இருக்கு. அவர் சென்னை மாகாணத்துடைய கவர்னராக இருந்தார். அந்த கவர்னராக இருந்த அந்த பிரிட்டிஷ் மேன் அவருக்கு சுவாமியை தெரிவிக்கணும். ஒரு கிறிஸ்தவனாக பிறந்து ஒரு கவர்னரான நிலையிலே உயர்ந்த மனிதன் எவ்வளவு பெரிய அவருக்கு அதிகாரம் ஆள் அம்பெல்லாம் இருந்துட்டு இன்னைக்கு ஒண்ணுமில்லாத மாதிரியே தருகிறான். இன்னைக்கு மந்திரி நாளைக்கு எதிரி. இவனே வந்து நீ தரு நான் தரு 10 பேராது. ஆனா அவர் ஸ்ரீரங்கத்துல அந்த சுவாமியை வந்து சரி அவர் வந்து திருச்சிக்கு வந்த போது இந்த மாதிரி ஒரு பெரிய மகான் இருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த மகானை நான் வந்து சேவிக்கணும் அப்படின்னு அவர் வந்து சேவிச்சிருக்கார். அதுவும் வரலாற்றிலே குறிப்பிடப்படுகிறது. அவ்வளோ ஒரு பெரிய பெருமையை நம்ம சுவாமி எடுத்திருக்கிறார். அவருடைய பாடல்களை எல்லாம் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய கோப்பண்ணா சுவாமி திருச்சிமார்கள் இங்கே எல்லாரும் வந்திருக்காங்க. அவருக்கு ஒரு பெரிய பெருமை என்னன்னா அவர் சகோதரர்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு பதினை சேர்ந்து அவர்கள் வந்து நல்ல வழக்கமாக வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட எங்கள் அப்பா செஞ்சது நான் இது எங்களுக்கு அல்லூரி சுவாமி தெரியுமோ தெரியாது. எங்கள் அப்பா தெரியும். எங்கள் அப்பா இதை பண்ணிட்டு இருந்தார். நான் இந்த மாதிரி இன்னைக்கு வந்து குடும்பங்கள் ரொம்ப கம்மி இல்லையா? டொனேஷன் உங்கள் அப்பா கொடுத்தாரியா அப்படின்னு கேட்டாரு. என்ன சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்கு வேறு வேலையே இல்லையா, அவன் தான் இந்த மரம் எடுத்துட்டு போகிறாங்க, இன்னும் வேலை வரையா, அதனால இந்த போதும் இந்த மரம் ஊதாரித்தரமாக எல்லாத்தையும்
வச்சுட்டு போலாம், இன்னைக்கு நாங்கள் ரோடு நிற்கிறோம் அப்படின்னு பல கோடி ரூபாய் சொத்து வச்சுட்டு போனவங்கிட்டே சொல்கிறோம். அதான் இங்கே இல்லையா, அப்பாவுடைய சொத்து இருந்துச்சுன்னா அதுக்கு ஹைகோர்ட்டு போகிறதுக்கு தயக்கம் இல்லை, எங்ககிட்ட போகிறதுக்கு யாரும் தயக்கம் இல்லை, சுப்ரீம் கோர்ட் போகிறதுக்கு தயக்கம் இல்லை. என்ன வேணாலும் தெரியும் சார், அவனுக்கு மட்டும் போய் எடுத்துவாரு இல்லையா, அதுதானே எங்கிட்ட சொல்கிறான். என்ன வந்தாலும் பரவாயில்ல சார், எவ்வளவு சேர்க்க வேணாலும் பரவாயில்ல சார் இல்லையா, இந்த அந்த சொத்தை விட அதிகமான ஒரு கேஸுக்கு சொல்லக்கூடாது, அவனுக்கு போயிடக்கூடாது, அவங்க ரொம்ப அக்கறையோடு இருக்காங்க. இப்படி எல்லாரும் இன்னைக்கு எதுக்கு அடிச்சுக்கிறான், ஆஸ்திக்கு அடிச்சுக்கிறான். ஆஸ்திக்கு நீ பார்த்துக்க வேண்டியது இன்னைக்கு இருக்கிற நிலையில அதான் இறந்த அன்றே மக்கள் மறந்து நீங்கதான் சொல்றாங்க உடன்பால். அதுக்கு கூட ஒரு நாள் வெயிட் பண்ண முடியல, உடன்பால் அடையல. இதுக்காக நான் அவ்வளவு தூரம் வரணுமா, நான் இவ்வளவு தூரம் இதுக்காக போகணுமா, இதை பண்ணணுமா, எல்லாரும் திரும்பி வர முடியுமா, அது இது இப்பவே அது முடிஞ்சு இன்னைக்கு அதான் நிலை. ஒரு மனிதன் வாழ்ந்தான் அப்படின்னு கணக்கு போடணும்னா எப்படி போடணும்? ஒரு மனிதன் வாழ்ந்தான், இத்தனை ஆண்டு காலங்கள் வாழ்ந்தான்னா எப்படி கணக்கு போடணும்? எப்படி போகணும் சொல்லுங்க, எப்படி போடுறது? இத்தனை ஆண்டு காலங்கள் வாழ்ந்தான்னு சொல்லணும்னா எப்படி கணக்கு போடணும் சொல்லுங்க, எப்படி போடணும்? எப்படி சொல்றீங்க? ரொம்ப இருக்கு, யாருமே பதில் சொல்ல மாட்டேங்குது. உனக்கே தெரியும் மற்றவங்க எப்படி தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? எத்தனை வருஷம் அவரை பத்தி பேசுறாரோ, அவரை பத்தி நினைக்கிறாங்க, அது அவரோட மனிதன் வாழ்ந்தான் என்பது எப்படி நம்ம கணக்கு எடுக்கணும்னா, அவன் இறந்த நாளிலிருந்து எத்தனை நாட்கள் நினைக்கப்படுகிறானோ அதுதான் அவன் வாழ்ந்தான். இன்னைக்கு பிறந்தா இன்னைக்கு செத்து போட்டா இத்தனை நாள் வாழ்ந்தான், அதுதான் அவன் மறைந்த நாளிலிருந்து எத்தனை நாள் அவன் நினைக்கப்படுகிறானோ அதுதான் அவன் வாழ்ந்தான். இங்க உட்கார்ந்து சோற்றுனா தூங்கினா எழுந்துனா அது கணக்கு இல்லை. அவன் மறைந்த பிறகு நினைக்கப்படுகிற நாள் இருக்க அதுதான் வாழ்ந்த நாள். இன்னைக்கு ராமானுஜர் 1000 வருஷம் வாழ்ந்தார், கோரத்தாழ்வான் 1000 வருஷம் வாழ்ந்தார். இது எத்தனையோ பேரை பத்தினா நம்ம சொல்றோம். இங்கிருந்து இங்க ரெண்டும் சொல்லிட்டு எல்லாரையும் டாக்டர் டிபி வாழ்ந்தாரு, டிபி வாழ்ந்தாரு, சட்டவசக்கரை வாழ்ந்தாரு, இப்படி எல்லாம் சொல்றோம். அது போல சுவாமிகள் 135 ஆண்டுகள் அவர் வாழ்ந்து, அதான் அங்க சிறப்பு. அவர் பிறந்ததிலிருந்து வாழ்ந்த நாளுக்கு கணக்குன்னா அது இன்னைக்கு அதே போல அவருடைய சிஷியரா இருந்த கோபண்ணா அவர்களும் இந்த நாளுக்கும் வாழ்ந்துருக்காரு. ஏன் இப்படி ஒரு நிகழ்ச்சி அவருடைய குமாரர்கள் நடத்துகிறாங்க. அந்த கஷ்டப்பட்டு கோபண்ணா அவர்களும் அவரோட சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார் அப்படின்ற அந்த சிறப்பை அவர் பெறுகிறார்கள். அது அந்த திருக்குமாரருடைய பணி மேலும் மேலும் சிறந்து வர வேண்டும். நல்ல வைணவத்திற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும், மிக சிறப்பாக நடக்க வேண்டும். இன்றைய இந்த அற்புதமான கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருடைய வாழ்க்கையிலும் சிறந்த ஒரு நிலையாக அவர்களுக்கு நல்ல காலம் திறந்து சிறப்பாக ஒரு வைணவத்தை ஆற்றுவதற்கு எல்லா விதமான அவர்களுக்கு வல்லமையும் நல்லதையும் இறைவன் தர வேண்டும் என்றும் நம்முடைய நல்லோரி சுவாமிகளுடைய வணங்கி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன். ஆழ்வார்கள் வாழி, அருள் செயல் வாழி.